நான் கெத்செமனே பேசுகிறேன். சிலுவை பயணத்தின் தொடக்க ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது இங்கேதான். இயேசுவின் இரத்த துளிகளை முதலில் தாங்கியது என் முகம்தான். வியர்வையின் மெல்லிய இழைகளில் இரத்தத்தின் பெருந்துளிகளை பாய வைத்ததும் இங்கேதான். நான் இயேசுவுக்கு பழக்கமானவன். அவரது வழக்கமான பிரார்த்தனை கூடம் நான். ஒலிவ மலை விவிலிய நிகழ்வுகளின் ஒலிவருக்கி. அப்சலோமுக்கு அஞ்சி தாவீது மன்னன் வெறுங்காலோடு அழுது நடந்தது இந்த மலையில்தான். சாலமோன் மன்னன் வேற்று தெய்வங்களுக்கு தொழுகை மேடுகள் கட்டியதும் இங்கேதான். யோசியா மன்னன் ஆன்மீக ஒளி கொண்டு அதை தரைமட்டமாக்க கால் வைத்ததும் இங்கேதான். தீர்ப்பு நாளில் நான் மீண்டும் தலை தூக்குவேன் என்கிறது யோவேல் வாக்கு. ஏதேன் தோட்டத்தின் மீறுதலை கெத்செமனே தோட்டத்தின் கீழ்ப்படிதல் முடித்து வைக்கிறது. விலை போன சீடனின் முத்தம் விழுந்ததும் இங்கேதான். இயேசுவின் தூங்கா இரவின் துயரம் விழுந்ததும் இங்கேதான். வலுவற்ற உடலை வலுவான உள்ளம் வெற்றி கொண்டதும் இங்கேதான். வலியின் பாத்திரம் விலகிச் செல்லுமாயெனும் விண்ணப்பம் எழுந்ததும் இங்கேதான். நித்திரையின் முத்திரையில் சீடர்கள் பதுங்கி கிடந்ததும் இங்கேதான். ஆயுத பேரணியில் பாதகர்கள் பாய்ந்து வந்ததும் இங்கேதான். நானே கர்த்தரின் கடைசி பயணத்தின் முதல் சாட்சி. நானே தூதர் வந்து தூயவரை தேற்றியதன் நேரடி சாட்சி. நானே மௌனத்தின் சத்தம். நானே சத்தத்தின் மௌனம். என்னையும் சிலுவையையும் பிரிக்க முடியாது. காரணம், எங்கோ உருவான சிலுவைக்கு பலியாடை இங்கிருந்துதான் அனுப்பி வைத்தேன். நான் கெத்செமனே பேசுகிறேன்.